ஹாய் எவ்ரிவன், ஹவ் ஆர் யூ ஆல்? எப்படி நல்லா இருக்கீங்களா? ஓகே நண்பர்களே, இன்னைக்கு ஒரு புது பிளேலிஸ்ட் உங்களுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது பார்ட் 1ல இருந்து பார்ட் 50 வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ பார்ட் 1. இது முதலாவது ஒரு கிளாஸ். ஸோ நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன ப்ராக்டிஸ் கொடுக்க போறோம் அப்படின்னா, நிறைய நம்ம வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்சிக்கு பொறுத்து தான் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்க போறோம். இந்த ப்ராக்டிஸை டெய்லி பண்றவங்க சூப்பரா இங்கிலீஷ்ல பேசுவாங்க. நீங்க இதை டெய்லி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் சொல்ற அந்த சென்டென்ஸை ஒரு நாளைக்கு ஒரு 10 டைம்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, அதை வந்து கரெக்டா நீங்க பேசி பாருங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அந்தந்த சிச்சுவேஷன்ஸ்ல இந்தந்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ கண்டிப்பா இங்கிலீஷ்ல சீக்கிரமா பேசிடலாம். முடியாதது எதுவுமே இந்த உலகத்துல இல்ல. நீங்க வந்து எது முடியலன்னு நினைக்கிறீங்களோ அது முடியும்ன்றத ஃபர்ஸ்ட் உங்களை நம்புங்க. நம்பும் பொழுது கண்டிப்பா அந்த ஆற்றல் உங்களுக்குள்ளாக வரும் அப்படின்றது என்னுடைய ஆணித்தனமான நம்பிக்கை. அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பெரிய ஒரு சப்போர்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். சிறுதுளி பெருவெல்லம், அது மாதிரிதான் சிறுக சிறுக நம்ம வந்து பெருகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம வந்து க்ரோத் ஆகி போயிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் இதே மாதிரி யூடியூப் சேனல் வச்சிருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாம இருப்பீங்க. நம்பிக்கை மட்டும் கைவிட்டுறாதீங்க, கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம். சரி, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிக்கங்க. வாங்க, இன்னைக்கு என்னென்ன சென்டென்சஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்ற அந்த ப்ராக்டிஸை கரெக்டா பண்ணுங்க. வாங்க. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர் வி ஆல் ஆன். இது என்ன அப்படின்னா, கான்ஃபரன்ஸ் கால்ல நீங்க போன்ல பேசிட்டு இருக்கும் பொழுது நம்ம பேசக்கூடிய சில வாக்கியங்கள். ஆர் வி ஆல் ஆன் அப்படின்னா என்னன்னா, எல்லாருமே லைன்ல தான் இருக்கோமா, போன்ல லைன்ல தான் இருக்கிறோமா அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் தான் ஆர் வி ஆல் ஆன் அப்படின்னு சொல்றோம். போன்ல இருக்கிறதுனால தான் நம்ம ஆன் அப்படின்னு சொல்றோம். வீடியோ கால் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆன் யூஸ் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படுது. ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு, ப்ளீஸ் கோ ஆன், இன்னும் நீங்க மேல பேசிக்கிட்டே இருங்க அப்படின்றதுக்கு தான் நம்ம ப்ளீஸ் கோ ஆன் அப்படின்னு சொல்றது. போன்ல நீங்க வீடியோ கால் அப்புறம் வந்து வாய்ஸ் கால் ஏதாவது பேசும்போது, போன்ல பேசும்போது தான் அந்த ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்றோம். Can I ask that we all state our names please? இது எதுனா, நான் உங்களிடம் எல்லாம் கேட்கலாமா, நீங்க எல்லாம் உங்களுடைய பெயர்களை கூறலாமே அப்படின்றத அர்த்தத்தை குறிப்பது தான் இது. Can I ask அப்படின்னா உங்களுடைய ஒருத்தருடைய பெயரை வந்து நான் கேட்கறேன், நீங்க சொல்லுங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை குறிக்கக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் தான் இது. ஏதாவது ஒரு டவுட் உங்களுக்கு கிளாரிபிகேஷன்ஸுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிளாரிஃபைங் அப்படின்றதுல கான்செப்ட்ல could you speak more slowly please? அதாவது சில பேர் ஃபாஸ்டா பேசுவாங்க, கொஞ்சம் மெதுவா பேசுறீங்களா, நீங்க சொல்றது எனக்கு தெளிவா புரியல, அதனால கொஞ்சம் மெதுவா பேசுறீங்களா அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்றோம். இது ஒரு கேள்வி. would you mind spelling that for me please? ஒருவேளை ஒரு ஸ்பெல்லிங் வந்து அவர் வந்து ஒரு வேர்டை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றாரு, அப்ப ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த வேர்டோட ஸ்பெல்லிங் தெரியல, ஒருவேளை அந்த ஸ்பெல்லிங்கை நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தப்பா எடுத்துக்கலன்னா அதனுடைய உச்சரிப்பு, அதாவது அந்த ஸ்பெல்லிங் அதனுடைய எழுத்துக்களை நீங்க சொல்ல முடியுமா, சரிங்களா? ஸோ எழுத்துக்கள் ஸ்பெல்லிங் அப்படின்றது லெட்டர்ஸா சொல்றது. ஸோ அதை சொல்ல முடியுமான்னு கேட்கறது தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். could you explain that in another way please? ஒருவேளை அவர் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு புரியல, எனக்கு இன்னொரு மெத்தட்ல சொல்லுங்க, வேற விதமா சொல்லுங்க, அப்பதான் புரியும் அப்படின்றவங்க சில பேர் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் கிளாரிபிகேஷன், நீங்க கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஓகே ஃபைன். இதெல்லாம் நீங்க கான்ஃபரன்ஸ் கால்லையும் பண்ணலாம், மீட்டிங் ஹால்லையும் நீங்க பண்ணிக்கலாம் ஆஃபீஸ்ல. அதே இது மேல பாருங்க, டேக்கிங் எ பிரேக். ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு டயர்ட் ஆயிட்டீங்க, இல்லை ஒரு காஃபி குடிச்சிட்டு வர தலைவலிக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை என்ன சொல்லுவீங்க, எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஐ நீட் டு லீவ் ஃபார் 10 minutes. ஒரு 10 நிமிஷம் இந்த இடத்துக்கு போயிட்டு நான் ஏதாவது காஃபி குடிச்சிட்டு வரேன் அப்படின்றத சொல்லாம சொல்றதுதான். So I need to leave for 10 minutes. Is that okay with everyone? இதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒருவேளை பரவாயில்லங்க நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ யூ கேன் கோ அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அடுத்து ஒருவேளை அவர் திரும்பி வரும்போது என்ன சொல்லுவாரு, அவர் லைன்ல வந்துட்டாருன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? வீடியோ கால்லாம் கண்டுபிடிச்சிடலாம், ஒருவேளை வாய்ஸ் கால்னா ஐ எம் பேக் ஆன் த லைன், ஸோ நான் வந்து மறுபடியும் கனெக்ட் ஆயிட்டேன் அப்படின்றத சொல்றதுக்கு. ஐ எம் கோயிங் டு மேக் திஸ் குவிக் ஃபார் யூ. ஒருவேளை அவர் பேசிக்கிட்டே இருக்காரு நிறைய வளன்னு, உடனே என்ன சொல்லுவாரு அவரு, எல்லாரும் ரொம்ப டல் ஆயிடுவாங்க, ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க.
அப்ப அவர் சொல்லுவாரு, so I'm going to make this quick for you னா ரொம்ப சீக்கிரமா ஷார்ட்கட்ல சீக்கிரமா சொல்லிடுறேன். நீங்க எல்லாம் என்ன செய்ய போறீங்க, ஆப்சன்ட் மைண்டடா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா இந்த மாதிரி அவர் வந்து ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி நிறைய இதை வந்து சொல்லி பாருங்க எவ்ரிடே. ஆர் வி ஆல் ஆன் அப்படின்றத நீங்க சொல்லி பழகணும். கான்ஃபரன்ஸ் காலில் இருக்கும்போது பழகுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேசஸ் தான் நீங்க என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரேஸ் நீங்க ப்ராக்டிஸ் கொடுங்க, சூப்பரா பேசிடலாம் இங்கிலீஷ்ல. சரிங்களா? அடுத்த ஒரு பார்ட் 2ல உங்களுக்கு வித்தியாசமான டாபிக்ஸோட நம்ம சந்திப்போம். வித்தியாசமான முறையில எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது அப்படின்றத பாசிபிள் இங்கிலீஷ் உங்களுக்கு கற்றுத்தர போறோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை மறந்துடாம நம்முடைய மக்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு வீடியோவோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட உங்களிடமிருந்து அதாவது உங்களை சந்திக்க நேரிடும். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.